Hello friends, welcome to Megna's Kitchen. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே, உமன்ஸ் டே. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட சேனல் ஆரம்பித்து வந்து 2 months ஆகுது. ஸோ இந்த 2 months செலிப்ரேஷனாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஸ்நாக் ரெசிபீஸ் இல்லை ஸ்வீட் ரெசிபீஸ் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஸோ அதில் வந்து நான் வந்து இன்றைக்கி கோபி 65 வந்து ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரெசிபீஸாக வந்து நம்ம வந்து பண்ணலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தால் பண்ணி கொடுக்கலாம். இதோட ஒரு ஜிஞ்சர் டீ வந்து குடித்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மைதா வந்து சேர்த்துருக்கேன். ஆல் பர்பஸ் ஃப்ளவர் ஒரு 3/4 கப் சேர்த்துருக்கேன். கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். ரைஸ் ஃப்ளவர் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனு. கார்ன்ஃப்ளவரும் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூனு. கிங்கர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்மளோட குவான்டிட்டி எவ்வளோ நம்ம இதெல்லாம் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு இது பண்ணணும். ஏன்னா இது வந்து ரொம்ப லிக்விடாக வந்து நம்ம பண்ணக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி நம்ம ஒரே மொத்தமாக வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப லிக்விடாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும். இதுதான் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கோட் ஆகும் காலிஃப்ளவரோட. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து நார்மல் வாட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து லைட்டாக சால்ட் போட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். ஏன்னா வந்து இதில் வந்து நிறைய பூச்சிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஸ்வலாகவே எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து எப்போயுமே வந்து இதை ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம நல்லா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஆட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர்லேயும் நம்ம ரொம்ப நேரம் போடக்கூடாது. ஏன்னா இது தண்ணி ரொம்ப அப்சர்வ் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நிறைய எண்ணெய் வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அந்த கிறிஸ்பினஸ்ஸே வந்து நம்மளுக்கு இருக்காது. அதனால் வந்து ஒரு 5 minutes வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த பேட்டரில் வந்து சேர்த்துடலாம். இப்போ இதில் நல்லா கோட் ஆகுற மாதிரி எல்லா சைடுமே நல்லா கோட் ஆகுற மாதிரி நம்ம வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் காலிஃப்ளவரை. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹீட் வந்து அதிகமாக வச்சு நம்ம ஹீட் பண்ணக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு தான் நம்ம வந்து ஆயிலே வந்து ஹீட் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் வந்து நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லைனா வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வேகாமல் சீக்கிரமாக வந்து ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வந்து பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம மொத்தமாகவும் வந்து இந்த காலிஃப்ளவரை போடக்கூடாது. ஒன்று ஒன்றா வந்து இந்த காலிஃப்ளவர் எடுத்து போடுங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒன்று ஒன்றா தான் எடுத்து போடுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளேமும் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்லா வந்து கோட்டாக இருக்குது மசாலாவோட. நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா லைட்டாக அதில் ஆயில் இருந்தால் கூட அப்சர்வ் ஆகிடும். ஸோ நல்லா வந்து கிறிஸ்பியான ஒரு கோபி 65 வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது, காலிஃப்ளவர் ரோஸ்ட்டு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். Happy Women's Day to all my friends. Thank you. We'll see you in next video.